ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவல் உப்புமா பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட நல்லா டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நடுவில் ஒரு குழி பறித்து இந்த மாதிரி முட்டையை ஆட் பண்ணிக்கிறேன். நான் 4 பேத்துக்கு செய்கிறதுனால 4 முட்டை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த முட்டையை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டு பொரியல் மாதிரி பண்ணிடணும். தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்திக்கலாம். இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி சீரகம் சேர்த்திக்கலாம். ஏன்னா நம்ம முட்டை சேர்க்கும் போதே கடுகு சேர்த்திருக்கோம். கருவேப்பிலை சேர்த்தி மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா கழுவி அவலை ஊற வச்சுருக்கிறத உதுத்து ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே அவல் நல்லா தண்ணியில் ஊற வச்சு ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. அப்போ தான் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா உதிரி உதிரியாக வரும். காரத்துக்கு இதுக்கு நான் பெப்பர் போட்டுக்கிறேன். நம்ம வதக்கி வச்சுருக்கிற முட்டையும் சேர்த்திட்டோம் அப்படின்னா சூப்பர் டேஸ்டியான அவல் உப்புமா ரெடி. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.